எல்லாருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை மந்தோட நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பணித்தாள் கொடுத்துருப்பாங்க. அந்த பணித்தாளில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வியின் வரிசைப்படி தான் நமக்கு இந்த வகுப்பு நடக்க போகுது. அந்த பணித்தாளை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை மந்தோட ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி என்னென்னு வாசிங்க பார்ப்போம். பின்வரும் நபர்களில் ஜூலை 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர், ஹமித் அன்சாரி, ராம்நாத் கோவிந்த். அதாவது ரீசெண்டாக இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அவங்க யார் அப்படின்றது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வி சார்ந்த தகவலும் செய்தியும் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். என்ன தகவல்னு பாருங்கள். சமீபத்தில் ஜூலை 2025 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் கொடுத்துருக்காங்க? ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் ரீசெண்டாக ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன? நீங்களே ஆன்சர் பண்ணலாம். அந்த கேள்விக்கு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தவர் ஜெகதீப் தன்கர் ஆவார். இதான் பதில். இப்போ இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி சில தகவல் பார்ப்போம். இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 63 கீழே தான் வருது அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம இப்போ பிரசிடென்ட் பற்றி இல்லைனா குடியரசுத் தலைவர் பற்றி இல்லைனா துணை குடியரசுத் தலைவர் பற்றி படிக்கும்போது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழே அவங்க வராங்க, அந்த சட்டத்தின் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் பிரிவு 63 கீழே தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள். இந்திய துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் அலுவல்வழி தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜ்யசபாவில் இவர் சேர்மனாகவும் செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது துணை குடியரசுத் தலைவராக இருப்பதன் அடிப்படையில் இப்பதவியும் அவருக்கு சொந்தமாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறனால இந்த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பதவியும் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது சார்ந்த இன்னொரு கேள்வி பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு துணை குடியரசுத் தலைவரை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஆப்ஷன்ஸில் பாருங்கள். பிரிவு 63, 52, 124, 324 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல பாருங்கள். இது எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. 63 பிரிவின் கீழே தான் துணை குடியரசுத் தலைவர் பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இந்த 52, 124, 324. இதுக்கு முன்னாடி வகுப்பில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துருப்போம். அதுதான் அந்த 324 பிரிவு. பிரிவு 124 சுப்ரீம் கோர்ட் பற்றி சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் பற்றி. பிரிவு 52 பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்தெந்த பிரிவில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இது. 63 துணை குடியரசுத் தலைவர் பற்றி, 52 குடியரசுத் தலைவர் பற்றி, பிரிவு 124 சுப்ரீம் கோர்ட் பற்றி, பிரிவு 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி. இப்போ நம்ம இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. அடுத்த நடப்பு நிகழ்வு என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. நிசார் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு செயற்கைக்கோள் திட்டமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி செயற்கைக்கோள் திட்டம் நிறைய நம்ம முன்னாடி வகுப்பில் பார்த்துருப்போம். எந்த இரு நாடுகளுக்கு இடையே அது கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி பார்த்துருப்போம். இது நிசார் அப்படின்னு ஒரு சேட்டிலைட் சொல்கிறாங்க. இந்த செயற்கைக்கோளை எந்த இரு நாடுகள் எந்த இரு நாட்டோட திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள். ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல் கொடுத்துருக்காங்களா. இந்த 4 நாடும் சேர்ந்து, இந்த 4 நாட்டில் எந்த நாடும் சேர்ந்து இந்தியாவோட இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்றது தான் கேள்வி. இது சார்ந்த தகவல் பார்ப்போம். வாசிங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க. நிசார் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். அதுதான் இதோட விரிவாக்கம். என்ன சொல்லியிருக்காங்க? நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாசா மற்றும் இஸ்ரோ இடையேயான புதிய கூட்டு முயற்சியாகும் சொல்கிறாங்க. இப்போ நாசானா எந்த நாட்டோடதுன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரோனா எந்த நாட்டோடையதுன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரோ இந்தியா நாட்டோட ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். நாசாங்கிறது எந்த நாட்டோடது? அமெரிக்கா. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கூட்டு முயற்சி பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் மாற்றங்கள், மாறிவரும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பருவநிலை மாற்றங்களை அளவிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
அதாவது எர்த்தில் நடக்கிற கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கடல் உயருதுன்னு சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ கடல் மட்டம் உயர்ந்திருக்கு, இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த செயற்கைக்கோளை ஏவியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த 2 நாடுகளும் சேர்ந்து இந்த செயற்கைக்கோள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரோவும் நாசாவும், அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும். இப்போ அந்த கேள்விக்கு பதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த கேள்வி என்ன? நிசார் என்பதன் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு செயற்கைக்கோள் திட்டமாகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லலாம். என்ன ஆன்சர்? அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த செயற்கைக்கோள் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரி ஆற்றல், இயற்கை பேரிடர்கள், கடல்மட்ட உயர்வு மற்றும் நிலத்தடி நீர் பற்றிய முக்கியமான தகவல்களையும் இந்த நிசார் செயற்கைக்கோள் வழங்கும், அதாவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி கடல்மட்ட உயர்வு பற்றி இந்த நிசார் சேட்டலைட் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எடுத்து நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நிலத்தடி நீர் பற்றிய முக்கியமான தகவல்கள். ஒரு இடத்துலையும் நிலத்தடி நீர் வந்துட்டு ஒரு அளவில் இருக்கும், அந்த அளவோட இன்ஃபர்மேஷனையும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த சேட்டலைட் பற்றி. அந்த சேட்டலைட்டை எந்த 2 நாடுகள் கொண்டு வந்திருக்கு, எதுக்காக அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது போதும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த கேள்வி வாசிங்க. மகதாயி ஆறு பின்வரும் எந்த மாநிலங்கள் வழியாக பாய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நதிகள் ஆறுகள் பற்றி நம்ம முன்னாடியே வகுப்பில் பார்த்துருக்கோம். இந்த ஆறு என்னது? மகதாயி ஆறு. அதாவது இதை மந்தோவி ஆறுன்னு சொல்லுவாங்க, இல்லை மகதாயி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே பாய்கிறது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிஷா. ஆப்ஷன் பி என்ன? சத்தீஸ்கர், ஒடிஷா மற்றும் மேற்கு வங்காளம். ஆப்ஷன் சி என்னது? கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கோவா. ஆப்ஷன் இ கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம். இப்போ இது சார்ந்த தகவல் பார்ப்போம். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். என்ன செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்நாடகாவின் கலாசா பந்துரி திட்டத்தை எதிர்த்து கோவா வந்து உச்சநீதிமன்றத்தை அணுக பரிசீலித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடகா வந்து இந்த ஆறில் வந்து கலாசா பந்தோரி திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை எதிர்த்து வந்து கோவா வந்து உச்சநீதிமன்றத்தில் திட்டம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது சார்ந்த தகவல் பார்ப்போம் என்னன்ட்டு பாருங்கள். மகாதயி அல்லது மந்தோவி, இந்த ஆறை வந்துட்டு மந்தோவி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மகாதயி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதி மேற்கு நோக்கி பாயும் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி வகுப்பில் பார்த்துருப்போம், மேற்கு நோக்கி பாயும் நதி, அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி பாயும் நதி அப்படின்னு படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி நர்மதா, தாப்பி அதெல்லாம் மேற்கு நோக்கி பாயும் நதின்னு படிச்சிருப்போமா. அதுக்கப்புறம் இந்த மந்தோவியும் மேற்கு நோக்கி பாயும் நதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் இது கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகி மேற்கு நோக்கி பாய்ந்து இறுதியில் கோவாவின் பனாஜி அருகே அரபிக்கடலில் கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவில் பனாஜி அப்படின்னு ஒரு ஊரில் அரபிக்கடலில் போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரிவர்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுதான் நமக்கு தெரியணும். இந்த தகவலில் அது கொடுத்துருக்காங்க. இப்போ இது சார்ந்த இன்னும் கொஞ்சம் தகவல் என்னன்னு பார்ப்போம். கேள்விக்கு பதில் சொல்லலாம். இது என்னன்னு பாருங்கள். கோவாவில் 2 முக்கியமான ஆறுகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னது? மந்தோவி, மற்றொரு ஜுவாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்தோவி ஆறை வந்து மகதாயி அல்லது மகாதாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த மகாதாயி நதி இந்திய மாநிலமான கோவாவின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன தகவல் பாருங்கள். இது கர்நாடகாவின் பெலகாவி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பிம்காட்டில் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? பிம்காட் அப்படின்ற ஒரு இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு என்னென்ன இருக்குது? தூத் சாகர் அண்ட் வரப்போகான்னு ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தூத் சாகர் மற்றும் வரப்போகா அப்படின்ற 2 முக்கியமான நீர்வீழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல பார்க்கலாம். மந்தோவி ஆறு வந்து பின்வரும் எந்த மாநிலங்கள் வழியாக பாய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவா, கர்நாடகா அப்படின்னு 2 தகவல் பார்த்தோம் கரெக்டாக. இந்த ஆப்ஷன்ஸில் கர்நாடகா, கோவா வச்சு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்கா? வராது. ஆப்ஷன் பி அதுவும் வராது. ஆப்ஷன் சியில் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கோவா இருக்கா? ஆப்ஷன் டி பாருங்கள். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் இருக்குது, கோவா இல்லை. அப்போ எங்கே கர்நாடகா, ஆந்திரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது? 3வது ஆப்ஷனில். அப்போது கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கோவா இந்த 3 மாநிலம் வழியாக தான் இந்த ஆறு வந்து பாய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா மேப்பில், இந்தியா வரைபடத்தில் இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி பாயும்ட்டு. இதுதான் தெற்கில் இருக்க இந்திய வரைபடம். இப்போ இந்த மந்தோவி ஆறு வந்துட்டு எந்தெந்த மாநிலங்களில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமா? மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா. நீங்கள் இப்போ இந்த வரைபடத்தில் இந்த 3 மாநிலமும் எங்கே இருக்குன்ட்டு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. மகாராஷ்டிரா எங்கே இருக்குது, கர்நாடகா எங்கே இருக்குது, கோவா எங்கே இருக்குன்ட்டு. மகாராஷ்டிரா வந்துட்டு இங்கே இருக்குது, கர்நாடகா இங்கே வரும், கோவான்றது இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கோவா. இப்போ இந்த மந்தோவி ஆறுங்கிறது கர்நாடகா வழியாக
இப்படி ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மகாதேவி ஆறு அப்படிங்கிறது. எங்கே ஆரம்பிக்குது? கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுதுன்னா அரபிக்கடலில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் இந்த வரைபடம் சார்ந்த தகவல். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். இதுவும் அந்த தகவல் சார்ந்த கேள்வி தான். என்னென்னு வாசிங்க. மகதாயி ஆறு எந்த திசையில் பாய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இது வந்து மேற்கு நோக்கி பாயும் நதி அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இது வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் போகிற ஒரு நதி. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நம்ம நர்மதா, தாப்பி அப்படின்னு 2 ரிவர் பார்த்தோமா, மேற்கு நோக்கி பாயும் நதின்ட்டு. இப்போ இன்னொரு ரிவர் பார்த்துருக்கோம். என்ன ரிவர்? மகதாயி. இந்த ரிவரும் மேற்கு நோக்கி பாயும் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட தேஜஸ் LCA MK1A என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாதுகாப்பு சார்ந்த கேள்வி இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடற்படை கப்பல், ஹெலிகாப்டர், ஏவுகணை, போர் விமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல பாருங்கள். தேஜஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் நம்ம இதுக்கு பதில் சொல்லிடலாம். இது சார்ந்த தகவல் பார்ப்போம். ஸோ இந்த தகவல் வாசிங்க. தேஜஸ் LCA MK1A என்பது இந்தியாவின் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட என்னன்னு கொடுத்துருக்காங்க? போர் விமானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னன்னு தெரிஞ்சால் இந்த கேள்வியில் போகலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் உயர்தர மின்னணுவியல் அமைப்புகள், அதுக்கப்புறம் ரேடார், அதுக்கப்புறம் ஆயுதங்கள் மற்றும் சிறந்த பராமரிப்பு வசதிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்விக்கு தேஜஸ்னால் என்ன நம்ம தெரியணும். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட தேஜஸ் LCA MK1A என்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க? போர் விமானம். இது வந்து எந்த நாட்டில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு போர் விமானம். இதை வந்து எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடணும். கரெக்டாக எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் தான் இந்த போர் விமானத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் சார்ந்த அடுத்த கேள்வி பாருங்கள். தேஜஸ் LCA MK1A என்ற விமானம் வந்துட்டு இந்தியாவில் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ரெண்டாவது ஆப்ஷன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். மூணாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நாலாவது இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் நம்ம சொல்லலாம். இப்போ தான் தகவலில் பார்த்தோம். எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். இந்த கேள்வி வாசிங்க. என்னென்னு, இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வரும் பல்நிலை மலேரியா தடுப்பூசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கோவேக்சின், அட்ஃபால்சிவேக்ஸ், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து 2-3 வருஷமாக நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்த்துருந்தோன்னா ஒரு 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் இந்த தடுப்பூசியெலாம் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். 2 வருஷம் வந்து லாக்டவுன்லாம் போட்டுருந்தாங்க தெரியுமா? எந்த டிசீஸ்காண்டி? COVID-19 இந்த டிசீஸ், அதாவது கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்படுற கொரோனா வைரஸ்னால் வர COVID-19 டிசீஸ்க்கு தான் இந்த வேக்சின்ஸ்லாம் போடுவாங்க. கோவேக்சினு, கோவிஷீல்டு அப்படின்ட்டு. ஸ்புட்னிக்கும் அதுக்கு போடுற தடுப்பூசி தான். அப்போது இதை வந்துட்டு இதை வச்சே நம்ம என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துடலாம். அப்போ இது சார்ந்த தகவல் என்னென்னு நம்ம அதில் பார்க்கலாம். பாருங்கள், இந்தியா அட்ஃபால்சிவேக்ஸ் அப்படின்ற ஒரு தடுப்பூசியை பல்நிலை மலேரியா தடுப்பூசியாக உருவாக்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க? மலேரியா தடுப்பூசியாக அட்ஃபால்சிவேக்ஸ் அப்படின்ற ஒரு தடுப்பூசியை கொண்டு வராங்க. அப்போ இதுக்கு பதில் என்ன? இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வரும் பல்நிலை மலேரியா தடுப்பூசியின் பெயர் என்ன? அட்ஃபால்சிவேக்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்க்கலாம். The vaccine aims to protect against human infection while also reducing vector-borne community transmission அப்படின்னு சொல்லியிருக்காங்க. vector-borne community transmission குறைக்கிறதுக்கு இந்த வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த வேக்சின் வந்து இந்த மலேரியா வேக்சினோட பேர் என்ன, அது என்ன டிசீஸ்க்காக அந்த வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சால் போதும். இந்த கேள்விக்கு பதில் வந்துட்டு அட்ஃபால்சிவேக்ஸ் அப்படின்ற ஒரு தடுப்பூசி வந்து மலேரியாக்காக கண்டுபிடிச்சது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். இதே மாதிரி கேள்வி நம்ம பார்த்துருப்போம். என்ன கேள்வினா பிருத்திவி 2 என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம்ல, போர் விமானம் அப்படின்ட்டு. இப்போ பிருத்திவி 2 அப்படின்னு நமக்கு செய்தியில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன? அது போர் விமானமா, நீர்மூழ்கி கப்பலா, ஏவுகணையா, இல்லை செயற்கைக்கோளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிருத்திவி 2 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது எந்த நாடு தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கப்படுற ஒரு ஏவுகணை, மிசைல். அப்போ பிருத்திவி 2 என்றால் என்ன? போர் விமானம், நீர்மூழ்கி கப்பல், ஏவுகணை, செயற்கைக்கோள். இப்போ வந்து ஏவுகணைன்னு தெரிஞ்சிருச்சு. இது சார்ந்த ஒரு தகவல் பார்ப்போம் என்னென்னு வாசிங்க.
பிருத்திவி 2 என்பது சுமார் 250 முதல் 350 கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை கொண்ட ஒரு நிலம் விட்டு நிலம் பாயும் குறுகிய தூர ஏவுகணை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏவுகணைன்னு தெரிஞ்சிருச்சு. எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும்னா 250லேருந்து 350 கிலோமீட்டருக்கு தாக்க முடியும் இந்த ஏவுகணையை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எந்த நாட்டில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு ஏவுகணை அப்படின்ட்டு. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில்? பிருத்திவி 2 என்பது என்னது? ஏவுகணை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. வென் இஸ் ஏஐ அப்ரிசியேஷன் டே அப்சர்வ்ட் எவ்ரி இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஜூன் 5, ஜூலை 16, ஆகஸ்ட் 15, செப்டம்பர் 9. இதுதான் ஆப்ஷன்ஸு. இப்போ இது சார்ந்த தகவல் என்னென்னு பார்ப்போம். நமக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். என்ன கொடுத்துருக்காங்க? ஏஐ பாராட்டு தினம் ஆண்டுதோறும் எப்போ கொண்டாடப்படுகிறது? ஜூலை 16ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தினம் நமது உலகத்தை வடிவமைக்கும் செயற்கை நுண்ணறிவின் மாற்றும் சக்தியை கொண்டாடும் நோக்குடன் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நமக்கு சாட் ஜிபிடி பற்றி தெரியும், அதுக்கப்புறம் ரோபோட்ஸ் பற்றி தெரியும். அதாவது அது இப்போ ஹியூமன்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ அதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்காங்களா. அதை பாராட்டும் விதமாக அதுக்கு ஒரு தேதி வச்சு ஏஐ அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஜூலை 16 தான் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுக்கு என்ன பதில்? ஜூலை 16. இப்போ இந்த ஆப்ஷன்லேயே ஜூன் 5 இருக்குது தெரியுமா? இது நம்ம போன வகுப்பில் என்னன்னு படிச்சிருப்போம். ஜூன் 5ங்கிறது இந்த தேதியில் வந்துட்டு என்ன கொண்டாடுவோம்? உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்துட்டு ஜூன் 5 கொண்டாடுவோம்னு நம்ம போன வகுப்பில் படிச்சிருப்போம். இப்போ ஜூலை 16ங்கிறது ஏஐ அப்ரிசியேஷன் டே, அதாவது செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வி என்னென்னு பாருங்கள். சர்வதேச நீதிக்கான உலக தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஜூலை 10, ஜூலை 17, ஆகஸ்ட் 17, ஜூன் 20. இப்போ இந்த கேள்விக்கு வேர்ல்டு டே ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் வந்து எந்த தேதியில் வந்துட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி இந்த ஆன்சர் கெஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்ப்போம். சமீபத்தில் இந்தியாவின் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட தலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. செங்கோட்டை, குத்துப் மினார், இந்தியாவின் மராத்திய இராணுவ நிலப்பரப்புகள். ஆப்ஷன் ஈல வந்து இந்திய நுழைவாயில், அதாவது கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2-3 நமக்கு தெரியும். ரெட் ஃபோர்ட், அதுக்கப்புறம் கேட்வே ஆஃப் இந்தியா, குத்துப் மினாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கேள்வி என்னென்னா, இந்தியாவோட 44வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து என்ன ரீசெண்டாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சார்ந்த தகவல் பார்ப்போம், நமக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். இந்த தகவல் வாசிங்க. இந்தியாவின் மராத்திய இராணுவ நிலப்பரப்புகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது மராத்திய இராணுவ நிலப்பரப்புகளை தான் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மராத்திய இராணுவ நிலப்பரப்புகளில் 12 மாபெரும் கோட்டைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை கோட்டைகள் இருக்குன்னா 12. அதில் வந்து 11 ஃபோர்ட்ஸ் வந்து மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு மாநிலத்தில் இருக்குது. ஒரே ஒரு ஃபோர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரே ஒரு ஃபோர்ட் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதோட பேர் என்னன்னு கேட்டினா செஞ்சி கோட்டை. அதே மாதிரி இது தற்போது இந்தியாவின் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 44வது சைட்டாக இந்த மராத்திய இராணுவ நிலப்பரப்பை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பாரம்பரிய மேலாண்மை மற்றும் திட்டங்களுக்கான முதன்மை அமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பாரம்பரிய மேலாண்மை மற்றும் திட்டங்களுக்கான முதன்மை அமைப்பாகும். இந்தியாவிலே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐ. இந்த ஏஎஸ்ஐ தான் பாரம்பரிய மேலாண்மை மற்றும் திட்டங்களுக்கான முதன்மை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்ன? சமீபத்தில் இந்தியாவின் 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட தலம் எது? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். இப்போ தான் பார்த்தோம், இந்தியாவின் மராத்திய இராணுவ நிலப்பரப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த செய்தி என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேள்வி என்னென்னு வாசிங்க. 2024-25 ஸ்வச் சர்வேகேஷனில் இந்தியாவின் தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கு? நவி மும்பை, சூரத், போபால், இந்தூர். இந்த 4 சிட்டியில் எது வந்து தூய்மையான நகரமாக இந்த ஸ்வச் சர்வேகேஷன் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த 4 சிட்டியில் எந்த சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. இது சார்ந்த தகவல் என்னென்னு பார்ப்போம், நமக்கு பதில் கிடச்சிரும்.
இது சார்ந்த தகவல் பார்ப்போம், நமக்கு பதில் கிடைக்கும். சச் சர்வகேஷன் 2024-25 விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடியரசுத் தலைவர் தான் இந்த சச் சர்வகேஷன் அப்படின்ற ஒரு விருதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேசிய தலைநகரான டெல்லியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அவார்டு எந்த சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க? இந்தோர் நகரானது மீண்டும் 8வது ஆண்டாக இந்தியாவின் மிகவும் தூய்மையான நகரமாக தனது பட்டத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024-25 இந்தோர் தான் ஃபஸ்ட்டு தூய்மையான நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது 3வது பிளேஸில் எந்த நகரம்? சூரத். 3வதுல நாவி மும்பை அப்படின்றது. இப்போ இந்த இந்தோர் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் கரெக்டாக. எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் தான் இந்த இந்தோர் அப்படின்ற நகரம் இருக்குது. அப்போ அந்த கேள்விக்கான பதில் என்ன? இப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன? 2024-25 சச் சர்வகேஷனில் இந்தியாவின் தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லலாம். நாவி மும்பையா, சூரத், போபால், இந்தோர். இந்தோர் தான் இந்த கேள்விக்கான பதில். இப்போ இந்த கேள்வி என்னென்னு வாசிங்க. தோல் அப்படின்ற ஒரு மிருகம் ரீசெண்ட்லி சீன் இந்த கார்பி ஆங்லாங் லேண்ட்ஸ்கேப் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் வந்துட்டு இங்கே சென்னாயின்னு கொடுத்துட்டாங்க தோல்லாம் என்னன்ட்டு. ஸோ ஆப்ஷன்ஸில் பாருங்கள், டைகர், எலிஃபென்ட், வைல்ட் டாக், அதுக்கப்புறம் crocodile. இந்த 4 ஆப்ஷனில் வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் சமீபத்தில் கர்பி ஆங்லாங் நிலப்பரப்பில் காணப்பட்ட சென்னாய், அதாவது தோல் அப்படிங்கிறது ஒரு சென்னாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு காட்டு நாய். இதுதான் அதோட பதில். இது சார்ந்த தகவல் என்னன்னு பார்ப்போம். தோல் அப்படின்னா எனப்படும் ஆசிய காட்டு நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசியாவில் உள்ள ஒரு காட்டு நாய். இந்த தோல் அப்படிங்கிறது சமீபத்தில் அசாமின் காசிரங்கா கர்பி ஆங்லாங் நிலப்பரப்பில் எதிர்பாரா விதமாக மீண்டும் தென்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 30 வருஷம் கழித்து இந்த ஆசிய காட்டு நாய் வந்துட்டு அசாம் மாநிலத்தில் நம்ம கசிரங்கா தேசிய பூங்கா பற்றி கேள்விப்பட்டிருப்போம், போன வகுப்பில் படிச்சிருப்போம் தெரியுமா. அந்த இடத்துல வந்து இந்த காட்டு நாய் தென்பட்டிருக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அதோட அந்த வெரைட்டியோட பேர் என்னென்னா தோல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆசிய காட்டு நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காசிரங்கா கர்பி ஆங்லாங் நிலப்பரப்பில் வந்து தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது அழிந்து விட்டதாக அஞ்சப்பட்ட நிலையில் இந்த மாமிச உண்ணி சமீபத்தில் கேமரா ட்ராப் தொழில்நுட்பம் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி என்னென்னா, தோல் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசிய காட்டு நாய், அதுதான் பதில். ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஜூலை மந்தோட சில முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு பணித்தாளில் வந்துட்டு இந்த கேள்விகள் போக இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கும். அதை மீதமுள்ள வகுப்பில் அந்த கேள்விகளை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.